ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டி பிளாக் எலிமெண்ட்ஸ் அதோட கன்டினியூஷன் தான் பார்க்குறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த கிளாஸ்லயும் கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஈஸி ஸ்கோரிங் டாபிக். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் போத் த அயான்ஸ் கலர்ட் இன் அக்வஸ் சொல்யூஷன்? ஸோ உங்களுக்கு கொஸ்டின் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க, நிக்கல் +2 காப்பர் +1 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா ஆப்ஷன்ஸ்லையுமே. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ நிக்கல்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், நார்மலாக நிக்கல்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கான்ஃபிகரேஷன், D8S2 கான்ஃபிகரேஷன். கரெக்டுங்களா? இங்கே வந்து நிக்கல் +2ல கொடுத்துருக்காங்க. அப்போ எலக்ட்ரான்ஸ் எங்கேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுவீங்க, அவுட்டர் ஷெல் சப்ஷெல்லேருந்து ரிமூவ் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? ஸோ எஸ்லேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுவீங்க, D8ல இருக்கும். ஸோ அதே மாதிரி காப்பரோட கான்ஃபிகரேஷன் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். குரோமியம் பார்த்தீங்கன்னா D5S1 இருக்கும். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா D10S1 இருக்கும். கரெக்டுங்களா? அந்த ஒரு எலக்ட்ரான் படிச்சுன்னா D10 கான்ஃபிகரேஷன். ஸோ இது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் டீல இருக்குது அப்படிங்கிறத இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இன்னொரு ஹிண்ட் நான் இங்கே சொல்கிறேன் பாருங்க, D10 D0. ஸோ இது எப்போவுமே கலர்லெஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ D10ல வந்துட்டு நான் வந்து எலக்ட்ரானை நிரப்புறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த பிளாக்ஸில் வந்து எலக்ட்ரானை நிரப்புறேன். மேக்ஸிமம் Dல வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் நிரப்ப முடியும், 10 எலக்ட்ரான்ஸ் நிரப்ப முடியும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. கரெக்டுங்களா? இங்கே எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வேகன்சியும் இதுக்குள்ளேயே இல்லை பாருங்களேன். ஏன்னா D to D டிரான்சிஷன் வந்து நான் ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ப்ரீவியஸ் வீடியோக்கு முன்னாடி வீடியோ, அங்கே வந்து டிடி டிரான்சிஷன் நடக்கும். அது வந்து கலருக்கு வந்து ரீசனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? இங்கே வந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வேகன்சி இல்லை பாருங்க. ஏன்னா ஒரு பிளாக்ல 2 எலக்ட்ரான் தான் நிரப்ப முடியும். சரிங்களா? அப்போ என்ன பண்ண முடியாது, எலக்ட்ரான் வந்து ஜம்ப் பண்ண முடியாது. ஜம்ப் பண்ண முடியாததுனால அது திரும்ப அதே பிளேஸ்க்கு வரும்போது ரேடியேஷனை வந்து எமிட் பண்ணும். அதை நம்ம கலராக வந்து பார்க்குறோம், அந்த சப்ஸ்டன்ஸோட கலராக நம்ம பார்க்குறோம். ஸோ D10 இருக்கும் போதும் சரி, D0 அதாவது எம்டியாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா கலர்லெஸ்ஸாக வந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன மீனிங் பாருங்க, presence of unpaired electrons are the reason for the color of the compounds. ஸோ இப்போ மற்றதெல்லாம் பாருங்க, இப்போ D8 இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, in which of the following pairs are both ions colored in aqueous solution? D10ல கலர்லெஸ்ஸாக இருக்கும், D0 கலர்லெஸ்ஸாக இருக்கும், D0 கலர்லெஸ்ஸாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டு மட்டும்தான் எப்படி இருக்கும், கலர்டாக இருக்கும் அப்படின்றது தான் இங்கே வந்து நம்ம கன்க்ளூஷன் மேக் பண்ணுறோம். ஏன் இங்கே பாருங்க, D8ல பாருங்க 1 2 3 4 5 6 7 8. கரெக்டுங்களா? D1ல ஒரு எலக்ட்ரான். ஸோ இங்கே 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு, இங்கே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. ஸோ எலக்ட்ரான் வந்து இந்த ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, இங்கே ஜம்ப் பண்ணலாம், இங்கே ஜம்ப் பண்ணலாம், இங்கே இந்த அடுத்த 4 வேகன்சி உள்ள அந்த பிளாக்ல எங்க வேணா ஜம்ப் பண்ணலாம். அதே மாதிரி இந்த எலக்ட்ரான் இங்கே ஜம்ப் பண்ணலாம். கரெக்ட் தான். ஸோ திரும்ப அது ரிட்டர்ன் இங்கேயே வரலாம். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான் ஷிஃப்ட் வந்து நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து என்ன ஆகும்னா அந்த சொல்யூஷன் வந்து கலர்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத கற்றுக்கோங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. For successive members of the first row transition elements are listed below with their atomic numbers. Which one of them is expected to have the highest third ionization enthalpy? Okay, ionization enthalpy அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அயனைசேஷன் எனர்ஜி தான். சரிங்களா? அயனைசேஷன் என்தால்பியும் அயனைசேஷன் எனர்ஜியும் என்னதான் ஒன்று தான். சரிங்களா? டிஃப்ரெண்டான இதெல்லாம் கிடையாது. ஸோ இப்போ தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜியை நம்ம பார்க்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜினா என்ன, ஐன்னு போட்டுக்கிறேன் ஷார்ட்டா. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது, ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அந்த ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜிலேருந்து இப்படி கிடைக்குதுன்னு வச்சுப்போம். ஏன்னா ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிருக்கனால M+ நான் போடுறேன். செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜியில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ணுறது. சரிங்களா? அப்போ வந்து M வந்து என்ன ஆகும், +2ன்னு ஆகும். சரிங்களா? தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜியில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் எலக்ட்ரான் ரிமூவ் ஆகுறது, அப்போ M+3 அப்படின்னு ஆகும். சரிங்களா? இங்கே தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி எதுக்கு ஹையஸ்டாக இருக்கும், அதாவது ஹையஸ்ட் தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் பாருங்க.
அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அதுல இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ வந்து என்ன ஆகும்னா, அது விச் மீன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அந்த அளவுக்கு ஃபேவரபிளா இருக்கும். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து கரெக்ட்டா இருக்கறனால, அந்த எலக்ட்ரான ரிமூவ் பண்றதுக்கு அதிகப்படியான எனர்ஜிய நம்ம வந்து குடுத்து தான் வந்து அந்த எலக்ட்ரான ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு அதான மீனிங். இப்ப தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜின்னு கேட்டிருக்கனால, நீங்க என்ன பண்ணணும்னா 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுங்களேன். இங்க குடுத்திருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்லயுமே 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுங்க. 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டு எழுதிக்கோங்க. ஸோ 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாரி தான் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். சரிங்களா? இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் நம்ம எழுதிக்கணும். ஏன்னா தேர்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப செகண்ட்ல வந்து 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணி எந்த அளவுக்கு அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் தேர்ட் அயனைசேஷன் என்தால்பி எதுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஸோ D3 ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வெனாடியம்க்கு, குரோமியம்க்கு பார்த்தீங்கன்னா D4, மேங்கனீஸ்க்கு D5, அயனுக்கு D6. சரிங்களா? D5 நான் சொல்லியிருக்கேன் ஹாஃப் ஃபில்டு இல்ல கம்ப்ளீட்லி ஃபில்டு. இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க போனாலுமே சரி, ஹாஃப் ஃபில்ட் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்ட் இது இருக்கான்னு பாருங்க. ஹாஃப் ஃபில்ட் இல்ல கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஏதாவது ஒண்ணு பார்த்தா கூட கண்டிப்பா நீங்க என்ன சொல்லிடலாம் அப்படின்னா இது வந்து ஸ்டேபிள். இந்த கான்ஃபிகரேஷன் எப்படி ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். ஸோ ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால D5ல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது நமக்கு எப்படி இருக்கும், கஷ்டமா இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து மோர் ஸ்டேபிள். இந்த மோர் ஸ்டேபிள் இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது நமக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி வந்து எதுக்கு அதிகமா இருக்குமா, மேங்கனீஸ்க்கு அதிகமா இருக்கும். ஸோ நீங்க வந்து தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜினால தேர்டை போய் பார்க்கக்கூடாது. அதாவது Mn+3 போட்டுட்டு அதுக்கூட கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு பார்க்கக்கூடாது. தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜினா செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி முடிஞ்சு தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜிக்கு எது வந்து கஷ்டமா இருக்கும், எந்த இதுக்கு எனர்ஜி அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க கேட்குறாங்க. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க இதே மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்து. ஓகே, தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The aqueous solution containing which of the following ions will be colorless அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தா மாதிரி தான். ஸோ என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல என்ன பண்ணுவோம், நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டோம். ஸோ எதுக்கு கலர்லெஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், D0 அண்ட் D10 தான் வந்து கலர்லெஸ். ஸோ இது வந்து கலரே இருக்காது, அதனால கலர்லெஸ் நம்ம சொல்றோம். கரெக்டா? ஸோ ஸ்கேண்டியம்+3, Fe+2, டைட்டேனியம்+3, மேங்கனீஸ்+2. ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுங்க, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கோங்க. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிங்க அப்படின்னா D0 வந்து கண்டிப்பா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், கலர்லெஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். மிச்சம் எல்லாத்துக்குமே பாருங்களேன் உங்களுக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ மேங்கனீஸ்ல பார்த்தீங்கன்னா 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். D1 ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ D6ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபில் பண்ணி அப்புறம் பேர் பண்ணி 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ எது மட்டும்தான் வந்து D0 இல்லை D10 கான்ஃபிகரேஷன்ல இருக்குன்னா ஸ்கேண்டியம் வந்து இங்க இருக்கு. அது D0 கான்ஃபிகரேஷன்ல இருக்கனால கலர்லெஸ். சரிங்களா? ஏன் அப்படின்னா அன்பேர்ட் எலக்ட்ரான் இல்லை. அதுதான் வந்து இதுக்கான இந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தி பேசிக் கேரக்டர் ஆஃப் தி டிரான்சிஷன் மெட்டல் மோனோஆக்சைடு ஃபாலோஸ் தி ஆர்டர். ஸோ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிரான்சிஷன் மெட்டல் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த ஆர்டர் வந்து பெசிசிட்டி, அதாவது பேசிக் கேரக்டர் அதிகமாக இருக்கும், காரத்தன்மை எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்றத வந்து இங்கே நம்ம அரேஞ்ச் பண்ணணும். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் எழுதிக்கலாம். எந்த ஆர்டர் எழுத போகிறோம் அப்படின்னா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸோட ஆர்டர் நான் எழுதிக்கிறேன். ஸ்கேண்டியம், டைட்டேனியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். சரிங்களா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் வெனாடியம், குரோமியம், மேங்கனஸ், அயன். ஸோ இந்த 4 எலிமெண்ட்ஸை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 எலிமெண்ட்ஸோட நீங்க வந்து பேசிசிட்டியை வந்து நீங்க கம்பேர் பண்ணணும். எப்படி கம்பேர் பண்ணலாம்னா உங்களுக்கு ஒரு ஹிண்ட். என்ன ஹிண்ட் அப்படின்னா மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாமே பேசிக்கா இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பீரியாடிக் டேபிள் இப்படி தானே இருக்கு. ஸோ இது வந்துட்டு பி பிளாக் எலிமெண்ட்ஸ், இது ஃபுல்லா பி பிளாக் எலிமெண்ட்ஸ், இது வந்து எஸ், இதுல நடுவில் தான் டி வரும். கரெக்டுங்களா? இப்ப இதுல வந்துட்டு எப்படி நம்ம அதை பாக்குறது அப்படின்னா இங்க ஃபுல்லா மெட்டலோட ஆக்சிஜன் சேர்றதெல்லாம் இங்க பேசிக். நீங்க இந்த எண்டுக்கு போனீங்க அப்படின்னா இங்க போக போக எப்படி இருக்கும் அப்படின்னா அசிடிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அப்ப மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாம் ஜென்ரல் ரூல் இது, பட் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. இண்டிவிஜுவலா ஒரு காம்பவுண்ட் கொடுத்தாங்கன்னா எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு, அது மட்டும் லிஸ்ட் டவுன் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது அது என்னன்றதை பார்க்கலாம். மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாம் ஜென்ரலா பேசிக் இன் நேச்சர், அதாவது இங்க இருக்கிறதெல்லாம் இதுவும் மெட்டல் தானே, டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இருக்கிறதும் மெட்டல் தான். ஸோ அப்போ பேசிக் இன் நேச்சர்ல இருக்கும். சரிங்களா? அப்ப லெஃப்ட்ல இருந்து பீரியாடிக் டேபிள் எஸ் பிளாக்ல இருந்து இப்படி நம்ம போகும்போது என்ன ஆகும், பேசிசிட்டி என்ன ஆகும்னா பேசிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக் கேரக்டர் டிக்ரீசஸ். ஸோ அப்ப
யாருக்கு வந்து பெசிசிட்டிக்கு இங்க யாருக்கு வந்து பேசிக் கேரக்டர் அதிகமா இருக்கும் இங்க பாருங்க, இந்த ஆர்டர் நம்ம எழுதியிருக்கோம். வெனாடியம், குரோமியம், அடுத்து மேங்கனீஸ், அயன். ஸோ இந்த இது வந்து நமக்கு எங்கேயாவது இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்து பாருங்க, நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் அசிடிக் இன் நேச்சர். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதை தவிர்த்து ஏதாவது இருக்கா, டிஃப்ரெண்டா இருக்கா பிஹேவ் பண்றது அப்படின்னா ஆம்போட்டெரிக். ஆம்போட்டெரிக் அப்படின்னா பேசிக் கேரக்டரும் இருக்கும், அதுக்கு அசிடிக் கேரக்டர் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆம்போட்டெரிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, இந்த ஆர்டர் பாருங்க, வெனாடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன். ஸோ இப்போ வந்துட்டு இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கூட வந்து ஆக்சிஜன் போட்டிங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, மெட்டல் ஆக்சைட்ஸ். பாருங்க, இங்க வந்து எல்லாத்துக்கும் கூட ஒரு ஆக்சிஜன் போட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப நம்ம எல்லாத்தையுமே செக் பண்ணுவோமா? வெனாடியம், குரோமியம், டைட்டேனியம், அயன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா? தப்பு. ஏன் அப்படின்னா டைட்டேனியம் பாருங்க முன்னாடி இருக்கு, ரைட்டா? ஸோ டைட்டேனியம் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. டைட்டேனியம் வந்து பின்னாடி இருக்கு, முன்னாடி வரணும். அடுத்து பில பாருங்க, குரோமியம், வெனாடியம் சொல்லிட்டாங்க, தப்பு. ஏன்னா குரோமியம் தான் அடுத்து வரும், வெனாடியம் ஃபர்ஸ்ட் வரும். டைட்டேனியம், அயன் கொடுத்துருக்காங்க, தப்பு. இது கரெக்டா? பாருங்க, டைட்டேனியம், வெனாடியம், குரோமியம், இதே ஆர்டர்ல டைட்டேனியம், வெனாடியம், குரோமியம், அதுக்கப்புறம் அயன் கொடுத்துருக்காங்க, மேக்னீசியம் இங்க கொடுக்கல. ஓகே, பரவாயில்ல. பட் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நடுவில் ஒரு எலிமெண்ட் மிஸ் பண்ணாலும் பட் இதுதானே ஆர்டர், ஜென்ரலா இதான ஆர்டர். ஸோ இது கொடுக்கல, பட் இந்த மாதிரி கொடுத்துருந்தா நீங்க இதை தான் நீங்க சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷோஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்? ஸோ எது வந்து அதிகப்படியான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து ஷோ பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம்ல நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஜென்ரலா நீங்க வந்து எலக்ட்ரான்ஸை பாருங்க, எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கும். இப்போ எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு அதிகமா இருக்கும் அந்த அளவுக்கான ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ரொம்ப ரிஃபைன்டா ஒரு ட்ரிக்கை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். என்ன அப்படின்னா, பீரியாடிக் டேபிள்ல ஃபர்ஸ்ட் இருக்க இந்த காலம் எலிமெண்ட்ஸ் வந்து 1Aன்னு சொல்லுவோம். செகண்ட் இருக்கிறது வந்து செகண்ட் ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தேர்ட் ஏ எங்க பாத்தீங்க அப்படின்னா போரான்ல வரும். சரிங்களா? ஸோ இப்படிதான் வரும். பட் இந்த நடுவில் இருக்கிறதுக்குலாம் என்ன நேம் பார்த்தீங்க அப்படின்னா 3B, 4B, 5B, 6B, 7B, 8B அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு போடுவோம். சரிங்களா? அது இது எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அயன், கோபால்ட், நிக்கல் ஃபுல்லாக வந்துட்டு 8B அப்படின்றதுலாம் வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ இது எல்லாமே வந்து இந்த ஒரு கிளாஸ், அதாவது இதெல்லாம் என்னன்னா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் 1A, 2A அப்படி சொல்றதெல்லாம் கிளாஸஸ். சரிங்களா? இப்போ இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்களேன், குரோமியம் கொடுத்துருக்காங்க. குரோமியம் வந்து இங்க இருக்கு, அதாவது 6Bல இருக்கு. அயன், மேங்கனீஸ், வெனாடியம். இப்போ இந்த பர்டிகுலர், அதாவது 3Bல இருந்து 7B வரைக்கும், 3B to 7B. ஸோ இங்க இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து காட்டக்கூடிய எலிமெண்ட்ஸ். சரிங்களா? பட் அதோட லிமிடேஷன் என்ன, எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அவ்வளோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் வந்து காட்ட முடியும். கரெக்டுங்களா? வெனாடியம் வந்து மேக்ஸிமமாக 5. ஏன் அப்படின்னா D3S2ன்றனால 5 வெனாடியம் +5 வரைக்கும் போகலாம். பட் மேங்கனீஸ் பாருங்களேன், D5S2. ஸோ மேக்ஸிமமா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அதை லூஸ் பண்ண முடியும் அப்படின்னா 7 எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ண முடியும். ஸோ இங்க கொடுத்துருக்கிறதுலயே வந்து மேங்கனீஸ்க்கு தான் அதிகமான எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸ் ஆயிட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் அதிகமா இருக்கும். சரிங்களா? OS வந்து அதிகமா இருக்கிறது இதுதான். பட் அயன் நம்ம பார்த்துக்க மாட்டோம். அயன் வந்து எதுல வந்துடும், 8Bல வந்துடும். சரிங்களா? அதனால அயனை நம்ம விட்டுரும். இங்க வந்து நம்ம கம்பேரிசனே குரோமியம், வெனாடியம், மேங்கனீஸ். ஸோ யாருக்கு எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கும்? மேங்கனீஸ்க்கு எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கும். எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கனால ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் அதிகமா இருக்கும். சரிங்களா? இந்த டெண்டன்சி எந்த எலிமெண்ட்ஸ்க்குலாம் இருக்கும் அப்படின்னா 3B to 7Bல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாருமே ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து காட்டக்கூடிய எலிமெண்ட்ஸ். சரிங்களா? அதோட மெட்டாலிக் கேரக்டர் அதிகமா இருக்கிறதுனால. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரீசன். அடுத்து போலாம். அடுத்த கொஸ்டின், இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஹேஸ் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்? ஸோ இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் டிரான்சிஷன் மெட்டல் ஹேஸ் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்? இப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டிரான்சிஷன் மெட்டல்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ இதுதான் ஹிண்டே. ஸோ டிரான்சிஷன் மெட்டல்னா நீங்க என்ன பண்ணணும்னா, டிரான்சிஷன் மெட்டல் எங்க இருக்குன்னு பார்க்கணும். இதுல N இருக்கு, O இருக்கு, குளோரின் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. ஸோ எல்லாமே நான் மெட்டல்ஸ். கரெக்டுங்களா? அதே மாதிரி இங்கேயும் நைட்ரஜன் இருக்கு, நான் மெட்டல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் என்ன பண்ணலாம், தாராளமா நீங்க விட்டுட்டு அடுத்த 2 ஆப்ஷன் கூட பண்ணலாம். ஏன்னா குரோமியம் இருக்கு, அயன் இருக்கு பாருங்க. ஸோ இப்போ இதுக்கும் தான் வந்து நம்ம கம்பேரிசனே. ஸோ எதுல வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த குரோமியம் பாத்தீங்க அப்படின்னா இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், இது ஆக்சுவலா வந்து ஃபார்முலா ஏதாவது தப்பா கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பட் இட்ஸ் ஓகே, நீங்க வந்து கால்குலேட் பண்ணி பாருங்க. எக்ஸுக்கு வந்து 10ன்னு சொல்லிட்டு வரும்.
அதாவது குரோமியம் வந்து 10 எலக்ட்ரான்ஸ் எல்லாம் லூஸ் பண்ண போறது கிடையாது. ஓகே, பட் வந்து 10 வருது. ஸோ கண்டிப்பா இதுவா இருக்க முடியாது. அடுத்து பாருங்க, டில பாருங்களேன். இந்த கோபால்ட் இருக்கு இல்லையா, சாரி கோபால்ட்ன்ற மாதிரி கார்பனல். ஸோ இது வந்து என்னன்னா லிகெண்ட், இது வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். சரிங்களா, இந்த CO அப்படிங்கிறது கோபால்ட் கிடையாது. கோபால்ட் நம்ம C கேபிட்டல் C ஸ்மால் ஓல போடுவதா கோபால்ட். CO அப்படிங்கிறது வந்து கார்பனல். ஸோ இந்த கார்பனலோட சார்ஜ் என்ன அப்படின்னா நியூட்ரல் சார்ஜ், அதாவது 0. சரிங்களா, அதனாலதான் இங்க எக்ஸ் பிளஸ் 5 into 0 அப்படின்னு சொல்லி போட்டா 0 தான் வரும். சரிங்களா, அதனால 0 is equal to 0. ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு நம்ம இப்படிதான் வந்து கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். கோபால்ட் Cl4(2- இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு எப்படி நீங்க இது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், இதுக்கு எப்படி நீங்க கோபால்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிப்பீங்க, அதாவது இந்த மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ தெரியாததுக்கு நம்ம என்னென்ன எழுதிப்போம், எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். குளோரின் எல்லா ஹாலஜன்ஸுமே என்ன பண்ணும், -1 சார்ஜை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ இப்போ மைனஸ் நான் ஏன் போட்டுக்கோன்னா இங்க குளோரின்ல இருக்கா மைனஸ். ஸோ 4 குளோரின் இருக்கா இன்டூ 1. சரிங்களா, இல்லைன்னா இங்க பிளஸ் போட்டுக்கோங்க, இங்க மைனஸ் போட்டுக்கோங்க, கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்றதுக்கு. ஸோ எக்ஸ் பிளஸ் 4 into -1 is equal to நெட் சார்ஜ்னா -2. ஸோ எக்ஸ் -4 is equal to -2. ஸோ என்ன ஆகும், இங்க -2 அது +4 ஆயிடுமா, அப்போ எக்ஸ் is equal to +2 வரும். ஸோ இங்க கோபால்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன +2. ஸோ அதே மெத்தட்ல இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். பட் கார்பனல் எங்க பாத்தீங்கன்னாலும் அது நியூட்ரல் ஸ்பீஷீஸ். ஸோ நியூட்ரல் ஸ்பீஷீஸோட சார்ஜ் என்ன 0. ஸோ அதனால இங்க நம்ம 0ன்னு போட்டிருக்கோம். அப்போ எக்ஸ் is equal to 0. எதுல வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அதாவது சென்ட்ரல் மெட்டல் வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டிரான்சிஷன் எலிமெண்ட் எக்ஸ் ஹேஸ் கான்ஃபிகரேஷன். இந்த கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க, ஆர்கான் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3D4 இன் இட்ஸ் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் அட்டாமிக் நம்பர்ஸ். அதாவது +3 ஆக்சிடேஷன் சம் அன்னோன் மெட்டல், அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இந்த கான்ஃபிகரேஷன் வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்ப எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா ஆர்கான் 3D எவ்வளவு போடணும்னு உங்களுக்கு தெரியாது. சரிங்களா, அதனால விட்டுருங்க. 4s2 கண்டிப்பா நம்ம வந்து எல்லாத்துலயுமே என்ன போடுவோம், நம்ம 4s2 போடுவோம். கரெக்டுங்களா. எக்ஸப்ஷன் எதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த குரோமியம்க்கும் காப்பருக்கு மட்டும்தான் எக்ஸப்ஷன். கரெக்டுங்களா. ஸோ இந்த இடத்துல 3D4 வந்திருக்கா, அதாவது 3 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண பிறகு 3D4 வந்திருக்கு. ஸோ எஸ் கன்ஃபார்மா உங்களுக்கு 2 எலக்ட்ரான் வந்து ஆக்குபை பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ 2 எலக்ட்ரான் ஆக்குபை பண்றது 2 போட்டிருக்கோங்க. ஸோ மிச்சம் ஒரு எலக்ட்ரான் வந்து இதுல ஆட் பண்ண வேண்டியது இருக்கும், இதுல தான் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும், +1. ஸோ அப்போ 4 + 1 5. அப்போ D5S2 கான்ஃபிகரேஷனை ஃபாலோ பண்றது யாரு, மேங்கனீஸ். ஸோ உங்களுக்கு நல்ல ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸ்கேண்டியம் டு ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இது 21ல ஆரம்பிக்கும் அட்டாமிக் நம்பர். ஸோ ஜிங்க்குக்கு வந்து 30ல வந்து முடியும். சரிங்களா, இதற்கு ஜிங்க்கு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிங்க்கு 30 அப்படின்னா அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு நீங்க வந்து ஈஸியாக அட்டாமிக் நம்பர் வந்து எழுதிடலாம். ஸோ எந்த மேங்கனீஸ் எந்த அட்டாமிக் நம்பரை வந்து எடுத்துக்கும், 25 எடுத்துக்கும். சரிங்களா. ஸோ 25 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ மேங்கனீஸோட கான்ஃபிகரேஷன் தான் இது. 3 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டு Mn+3 இருக்கும்போது அதோட கான்ஃபிகரேஷன் இதுதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ நம்ம ரிவர்ஸ்ல போய் அட்டாமிக் நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாம். அமௌங். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிறைய ஒரு இது கிட்டத்தட்ட என்னன்னா அந்த டிரான்சிஷன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், டிரான்சிஷன் மெட்டல்ஸ் இன்வால்வ் ஆகிற கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் தான் இது. ஸோ விச் ஆர் த கலர்லெஸ் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ இது எல்லாத்துலேயுமே பாருங்களேன் குளோரின் கொடுத்துருக்காங்க. ஹாலஜன்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், -1 தான் வந்து எடுத்துக்கும். எல்லா ஹாலஜனுமே எக்ஸ்னா ஹாலஜன், குளோரின், புரோமின், அயோடின் எல்லாமே -1 சார்ஜ் தான் எடுத்துக்கும். ஸோ என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சிருங்க. எல்லா மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. நான் சொல்லியிருக்கேன், இங்க பாருங்க இந்த கோபால்ட்டுக்கு சொல்றேன் பாருங்க. எக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோமா, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா தெரியாது, -6 ஃப்ளூரின் இருக்கனால 6, நெட் சார்ஜ் வந்து -3, அதனால ஈக்குவல் டு அந்த சைட் போட்டுக்கிறோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3, இந்த +6, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 நம்ம கிடைக்கும். அதே மாதிரி நிக்கலுக்கும் கண்டுபிடிங்க, காப்பருக்கும் கண்டுபிடிங்க, இது வந்து நிக்கல் ஹெக்ஸாக்ளோரைட் காம்பவுண்டுக்குமே கண்டுபிடிங்க. ஸோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து தெரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிருக்கேன்னா இதுக்கும் ஏக்கு ஃபர்ஸ்ட் இங்க கண்டுபிடிச்சிருக்கேன், அடுத்து பிக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். பிக்கு வந்து ஆல்ரெடி டைட்டேனியம் கீழே இருக்கிறதுனால டைட்டேனியம் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க. பிக்கு டைட்டேனியம் காப்பர், சிக்கு வந்து காப்பர் அண்ட் நிக்கல், டிக்கு வந்து டைட்டேனியம் அண்ட் கோபால்ட். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 கண்டுபிடிங்களேன். கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதே ரெப்படேட்டிவா வந்துடும்.
ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுக்கு வந்து எது வந்து கலர்லெஸ் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எது கலர்லெஸ் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா D0, D10 தான் கலர்லெஸ் ஸ்பீஷீஸ். ஸோ இது ரெண்டுமே வரது எங்கன்னு பாருங்க. ஸோ அப்போ வந்து எதுல வருது அப்படின்னா D0, D10 எதுல வருது அப்படின்னா Bல தான் வருது. ஸோ பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். மிச்சம் எல்லாத்துலேயுமே பாருங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா D7ல வந்துட்டு D7 S2ல வந்து 3 எலக்ட்ரான்ஸ் போயிடுச்சுன்னா D6. ஸோ இதுலேயும் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். D8ல S2 போயிடுச்சா D8லேயும் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இங்கே வந்து காப்பர் குளோரைட் தேர்ட்ல பார்த்தீங்கன்னா இது D10 இருக்கு. பட் நிக்கல்து பார்த்தீங்க அப்படின்னா +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட், அது வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான் வச்சிருக்கும். ஸோ எது ரெண்டுத்துலேயுமே வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். அதாவது அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து 0வா இருக்கணும். சாரி, அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு கரெக்ட். அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து 0வா இருக்கும். எதுக்கு? கலர்லெஸ்ஸுக்கு. சரிங்களா? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? கலர்லெஸ் ஸ்பீஷீஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ செகண்ட் ஒன்னுக்கு தான் கண்டிப்பாக எப்படி இருக்கும்? இதுல வந்து D0ன்னு வருது அப்படின்னா இதுல D10ன்னு வரும். D10 வந்துச்சுன்னா இதுலயும் அன்பேர்ட் எலக்ட்ரான் 0, இதுலயும் அன்பேர்ட் எலக்ட்ரான் 0. ஸோ அதனால தான் இது கலர்லெஸ் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேனலை வந்து நீங்க ரெகுலரா பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. கரெக்டாக ஃபாலோ அப் பண்ணுங்க. அண்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தனியாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீட் வரும். தியரி படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லேக் ஆகும். ஓகே, நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும், பட் டைம் எடுக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த ஸ்பீட் வரும். இன்னொன்று, நீங்கள் தியரி படிக்கிறதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் ஒரு ப்ராப்ளம் ஒரு கொஷினை சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரிய வரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல் தி பெஸ்ட். Okay, thank you.